लक्ष्मीं क्षीरसमुद्रराजधनजां श्रीरङ्गदामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियाम्. தாயார் ஆண்டாள் இன்றைக்கும் ஒருவன் தாயாருடைய அனுகிரகத்தோட கூட இருந்தாதான் அவனுக்கு நல்ல செயல் ஏற்படும் அப்படின்னு சொல்றான். நல்ல செயல்னா என்ன அப்படின்னா, நடத்தையில நல்லவனா இருந்தாதான் சுவாமியே கிட்டக்க சேர்த்துக்கிறார். ஃபர்ஸ்ட் குணம் தேவை. நல்ல குணம் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு எப்பவுமே நல்லது நடக்கிறது. சுகிருத்து அப்படிங்கிறார் சுவாமி. யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நல்லவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. நல்லவர்கள்லாம் யாரு அப்படின்னா, நல்லவர்கள்னா எப்பவுமே அறநெறியோடு இருக்கவர்கள், தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு யாரோ நம்மோட இருக்காங்கிற ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். அதே மாதிரி அவ்வளவு இருக்கிறவனும் எது நடந்தாலும் அது தெய்வத்தால் நடக்கிறதுன்னு உணரணும். பெரிய படிப்பு படித்து அந்த படிப்பில் அவன் பாஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஞானம் பகவான் தான் கொடுக்கணும். நல்லா படித்தவன் எக்ஸாம் ஹாலுக்கு போய் நான் மறந்து போயிட்டேன் சாருங்கிறான். மறந்து போகிறதும் ஞாபகம் வச்சுக்கிறதும் யார்கிட்ட இருக்குது? நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் ஆனால் முடியலைங்கிறான். பகவான்கிட்ட தான் இருக்குது. முயற்சி நீ பண்ணணும், அது உங்ககிட்டே இருக்கிறது பகவான் தான் பண்ணணும். எப்படி ஒரு பெரிய ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணோன்னே ஏதோ சார் ஏதோ கடவுள் இருந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு பாருங்க டாக்டர். நான் பண்ணேன்னு சொல்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அது இதுக்கு மேலே அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதுதான் இன்றைக்கி அத்தனை விஷயத்தையும் ஒருவன் சரியா பண்ணி பகவானோட கூட தாயாரையும் சேவிக்கணும் அப்படின்னா. ரெண்டு பேர்த்த யார்கிட்ட அபச்சாரப்பட்டாலும் அவனுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் உள்ளவரையும் போயிட்டா. சுவாமியோடைய அந்த ஏகாந்த சேவை மண்டபத்துக்கு போயாச்சு. அந்த இடத்துல குத்து விளக்கு எங்கே பார்த்தாலும் குத்து விளக்கு எரியுது. அப்பெல்லாம் லைட்டு கிடையாது இல்லையா, விளக்கு தான். குத்து விளக்கு எரியறது. விளக்கு எரியறதுன்னு சொல்கிறான்னா என்ன அப்படின்னா, இங்கே மகாலட்சுமி பிரகாசிக்கிறான்னு அர்த்தம். அதனால தான் காலையிலேயும் சாயந்தரமும் விளக்கு ஏற்றுற வழக்கு. இப்போ எல்லாரும் 0 வால்ட் ஒன்று போட்டு விட்றாங்க. அதுலேயே பேர் இருக்குது 0 வால்ட்டு. அது போட்டால் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. விளக்கு ஏற்றணும். விளக்குல ஃபஸ்ட்டு சாஸ்திரம் என்ன சொல்கிறது, விளக்கில் நெய் விளக்கு முதல்ல ஃபஸ்ட்டு. யாராக இருந்தாலும் நெய் விளக்கு ஏற்ற. இப்போ என்னென்னமோலாம் ஏற்றுறா. பூசணிக்காயில் விளக்கு ஏற்றுறாங்க. அது பூசணிக்காயில் ஏற்றுறது, தேங்காயில் விளக்கு ஏற்றுறது, எலுமிச்சம்பழம் ஏற்றுறது, எது கிடைக்கிறதோ அதில் ஏற்றுறான். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா காய்கறியும் வந்துடும் போல இருக்கு. கோயில் எல்லாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை. விளக்கு மண்ணில் ஏற்றலாம், செப்புல ஏற்றலாம், பித்தளையில் ஏற்றலாம், வெள்ளியில் ஏற்றலாம், இன்னும் வசதியாக இருந்தால் தங்கத்தில் ஏற்றலாம். மித்ததெல்லாம் சொல்லவே இல்லை. அதில் பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கு தான் முதல்ல ஏற்றணும். நெய் விளக்கு இல்லைன்னா செகண்ட் கிளாஸு நல்லெண்ணெய் விளக்கு. அதுக்கப்புறம் வேற எதையுமே உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது. தேங்காய் எண்ணெயில் ஏற்றுறான். அதுக்கப்புறம் தீப எண்ணெய்னு ஒன்று விற்கிறான். அது என்னன்னா, எல்லா செக்கு ஆடினதுக்கு அப்புறம் மீறுறது அந்த எண்ணெய். அது பிரயோஜனமே கிடையாது. கடையில் தீப எண்ணெய்னு ஒன்று வாங்குற, விளக்கு எண்ணெய்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த விளக்கு எண்ணெயில் எத்தனை தீபம் போட்டாலும் வேஸ்ட்டு. அது போடுறதே தப்பு. அது போடுறது அது மாதிரி போட்டால் பிரயோஜனமும் கிடையாது. இது கடைக்காரருக்கு தான் லாபம், வேற யாருக்கும் ஒருத்தருக்கும் அதனால லாபம் கிடையாது. அது மாதிரி குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் யானையினுடைய தந்தத்தினால சுவாமி படுத்துட்டு இருக்க அந்த கட்டில பண்ணியிருக்கான். அந்த கட்டிலுக்கு மேல பஞ்சு மெத்தை போட்டிருக்கு. அந்த பஞ்சு மெத்தையில சுவாமியும் தாயாரும் ஏகாந்த சேவையில இருக்கா. அதாவது இந்த பள்ளிக்கொண்ட சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சயனாதிவாசம்னு பேர். அதே மாதிரி நித்தியமே சுவாமிக்கு சயனாதிவாசம் உண்டு. கூட்டுறதுக்கு முன்னாடி சுவாமியை பள்ளி கொண்டு பண்ணுறதுன்னு திருப்பதி மாதிரி ஊரில் தொட்டிலேயே பெருமாளை சைனாதிவாசம் பண்ணி வைக்கிறது. காலையில் சுப்பிரபாதம் சொல்லி அதே மாதிரி எழுப்பி இப்படிலாம் வழக்கு இருக்கு. அப்பேற்பட்ட சுவாமியை பார்த்து அந்த தாயார்கிட்ட கேட்குறா, நீ சுவாமியோட கூட இருந்து இருந்து அந்த திருமார்பில் இருந்து
சுவாமியும் உன்னை அணைச்சிக்கிறார், நீயும் அவர் அணைச்சிக்கிற. அதனால நீ அது சுவாமியை பார்த்தவனுக்கு இன்னொருத்தட்ட விட்டு கொடுக்க மனசு வருமா? பகவான் ஒரு கிருபை பண்றான் அப்படின்னா, நித்திய நாம திருப்பாவை சொல்லி பழகிட்டோம்னா, அது சொல்லாம இருந்தா அன்னைக்கு என்னமோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தோணும். தினமும் போய் காலையில வந்து அது சொல்லி ஒரு தீர்த்தம் வாங்கிட்டோம்னா அது ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். அந்த திருப்தி மனசுக்கு அவனுக்கு தான் தெரியாது, மற்றவருக்குலாம் அதை உணர முடியாது. நாம போகலையேன்னு சொல்லிட்டே இருக்கான். என்ன சார் இது ஒரு விஷயமா, நாளைக்கு போய்க்கலான்னு பக்கத்துல இருக்க சொல்லுவான். இவன் மனசுக்கு சமாதானமாகாது. அது மாதிரி தாயார் பெருமாள் பக்கத்திலேயே இருந்து வேற எங்கேயும் அவர் போயிடக்கூடாதுன்னு நீ கையிலேயே பிடிச்சி வச்சுட்டு இருக்கியோ என்னமோ, வைத்து கிடந்த மலர்பார்ப்பா. அது மாதிரி பெருமாளும் பக்தர்கள்ட்ட ஈடுபாடு வந்துருச்சுன்னா அவர் வேற எங்கேயுமே போறது இல்லை. ஒரு முறை தோயம், புஷ்பம், பத்திரம், ஒரு இலையோ ஒரு புஷ்பமோ ஒரு தீர்த்தமோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று பக்தியோட கூட யார் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்றானோ அவனை, அதுக்கப்புறம் பகவானை அவன் மறந்தாலும் சுவாமி மறக்கிறது இல்லையா. சுவாமி ஒன்ஸ் பார்க்கறதுக்கு தான் லேட் ஆகும். பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவன் ஒரே ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் பண்ணா அதுக்கப்புறம் அவன் 12th பாஸ் பண்ணான். திருப்பி அதுக்கிட்ட அவன் போகவே வேண்டாம். இவன் அந்த 12th பாடத்தை மறந்துடுவான். ஆனால் இவன் சர்டிஃபிகேட் இவன் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நீ 12th படிச்சிருக்க, நீ டிகிரி படிச்சிருக்க, நம்ம பேர் பின்னாடி பிகாம்னு போடுறான், எம்பிபிஎஸ்ன்னு போடுறான். எப்படி போடுறானோ அந்த படிப்புக்கு எவ்வளோ சிரமப்பட்டானோ அந்த சிரமமோ அந்த படிப்பே மறந்துடும். ஆனால் இவன் பேருக்கு வந்தா டாக்டர் வரார் சார், இன்ஜினியர் வரார் சார், வக்கீல் வரார் சார், இப்படிதான் பேர் உண்டவனுக்கு. அது மாதிரி பகவான் ஒரு முறை பக்தனை கடாட்சம் பண்ணிட்டான்னா அப்புறம் அவன் விடுறதே இல்லையா. அது மாதிரி தாயாரும் பக்த தானே. அதனால நீ தாயாரை விட மனசு வரலையா, எத்தனை போதும் துளிர்கள். அதனால சுவாமி தூங்குறதே ஒரு அழகு. அது அருகாமையில் இருந்து ரொம்ப ரசிக்கிறவன் நீதான். அதனால எவ்வளோ நேரம் வந்தாலும் அதை பார்த்துட்டு நாங்கள்லாம் வந்திருக்கோங்கிற விஷயத்த மறந்து நீ சுவாமியை நீ எழுந்துக்காதேன்னு பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி உனக்கு அந்த எண்ணம் தோன்றதோ என்னமோ. ஆனால் தனையலும் பிரிவாற்றுகளையா தத்துவம் என்று தகவலோர் எம்பாவாய். நீ பகவானோட கூட வந்து அது அவரையும் எழுப்பி விட்டு இந்த கதவை திறந்து எங்களுக்கு கடாட்சம் பண்ணி கிருபை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். பெருமாள் முதல்ல யாரை பார்க்க விரும்புறாரு அப்படின்னா தாயாரை தான் பார்க்க விரும்புறார். விஸ்வரூப தரிசனம்னு சொல்றாலும் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா, பெருமாள் பசுமாடு நேரம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நம்ம கோவிலையும் டெய்லி நடக்குது. சுமாராக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நடந்துட்டு இருக்கு. அது என்ன விசேஷம்னா, பசுமாடை பின்பக்கமாக நிப்பாட்டி வச்சுக்கணும். பசுமாடு பின்பக்கமாக நிப்பாட்டினோம்னா என்ன அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கிட்ட பசுமாடு 1000 வருஷம் தபஸ் பண்ணுறது. இன்னைக்கு பசுன்னு சொல்கிறோமோன்னு, இந்த பசுமாடு 1000 வருஷம் தபஸ் பண்ணுறது. தபஸ்ன்னா கடுமையான தபஸ் பண்றது. நமக்கு ஒரு 10 நிமிஷம் சகஸ்நாமம் சொல்றதுக்குள்ள யாராவது வந்தான்னா அவன் என்ன கலர் சொக்கா போட்டுருக்கான், கையில பழம் கொண்டு வந்தானா, என்ன எது இப்படி தோன்றது நமக்கு. இதெல்லாம் பக்தி கிடையாது. நீ இதை சொல்ல வந்தான்னா அது சரியா பண்ணணுங்கிற. ஆனா 1000 வருஷம் ஒரு 5 உள்ள ஜீவன் பசுமாடு தபஸ் பண்ணி பகவான்கிட்ட வரம் வாங்கிறது. சாட்சாத்து பிரம்மா கிட்ட என்ன அப்படின்னா, அத்தனை தெய்வங்களும் என்கிட்ட குடியிருக்கணும், எல்லாரும் என்னை வழிபடணும், வழிபட்டா அவர்களுக்கு அத்தனை விதமான நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கணும். பசுமாடு நன்னா யோசிச்சு பாருங்க. பசுமாடு சாணம் நமக்கு உபயோகம், யாகத்துக்கு உபயோகம் பண்றோம், வாசதிக்கு உபயோகம் பண்றோம். அந்த கொரோனா வந்த போது அது பெரிய ஆன்டிபயோட்டிக்ங்கிறான். இதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். கொசு வருதுன்னு நம்மளும் முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து கொசு வருதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுன்னு யாரோ ஒருத்தர் வாசல் தெளிக்க ஆரம்பிச்சான்னா தெரு ஃபுல்லாக தெளிச்சுட்டு இருக்கான். இது கண்கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி தானே அது நித்தியப்படி அது மாதிரி பண்ணணுங்கிறார். அதுக்கு உபயோகப்படுறது. கோமியம் சுத்தப்படுத்துறது. இன்னைக்கு கேன்சருங்கிற வியாதிக்கு கோமியத்திலேருந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றான். அது என்ன நமக்கு தெரியாது. ஆனா கோமியம் உபயோகப்படுறது எல்லாருக்கும். அதே மாதிரி பசுமாட்டேந்து வர்ற பால் அத்தனை பேருக்கும் உபயோகப்படுறது. பசுமாட்டு பால்லேருந்து தான் தயிர். காலைல காஃபி இல்லாமல் ஒருத்தனை நம்ம பார்த்துட்டோன்னா அவன் கோபமாக இருந்தான்னா, சார் ஒன்றும் இல்லை காலையில் காஃபி இன்னும் முடியலேங்கிறான். அப்போ காஃபி அவசியம் தேவைப்படுறது. அப்போ அதுக்கு பால், அதே மாதிரி நெய்,
தயிர், இது அத்தனை பசுமாட்டுக்கிட்டே தான் வருது. நம்மளுடைய அடிப்படையான விஷயம் யார் பண்றா அப்படின்னா பசுமாட்டுக்கிட்டே. அது மாதிரி நான் என்ன மாதிரி வரம் இருக்கோம், நம்ம பகவான் நேரடியாக வந்தா நாம் என்ன வரம் கேட்போம். இப்போ ஆண்டாள் கஷ்டப்பட்டு துவாரபாலகத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரையா அவங்க கருவை திறந்து விட்டு வந்தான்னா இவன் என்ன சொன்னா, நான் நல்லா இருக்கணும், ஒரு வீடு கட்டணும், 2 கார் வாங்கணும், இப்படிதான் கேட்டுருக்கோம். என்ன உலகத்துக்கு உபயோகமா ஒருத்தன் கூட வரம் கேட்க மாட்டான். வேணா யோசிச்சு பாருங்க, சுவாமிகிட்ட ஏதாவது இருந்தான்னா ஒன்றும் இல்லை, அர்ச்சனை பண்ணிட்டு வந்த தேங்காய் முடி மாதிரி போனா கூட சண்டை போடுவோம். அது ஏன் தேங்காய் முடியுமா, கடையில நினைப்பா நீ உனக்குன்னே பிறந்ததாது, உற்பத்தி பகவான் உனக்குன்னே சிருஷ்டி பண்ணான்னா ஏன் ஒரு தேங்காய் சுவாமிகிட்ட போய் மாறி வரட்டுமே, இது என்ன இப்போ வேணும்னு இல்லை உனக்கு மாற்றி கொடுக்கணும்னு அந்த பட்டாச்சாரம் கேட்டோமா, இப்படிலாம் இருக்குல்ல. அதை யோசிக்கிறதே கிடையாது யாரும். அது மாதிரி இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அந்த பசுமாடு உபயோகம். ஏன்னா அது 1000 வருஷம் தபஸ் பண்ணி தன்னுடைய திருமேனியில சரீரத்துல எல்லா தெய்வமும் இருக்கணும்னு ஒரு வரம். அது மாதிரி வரம் கொடுத்தாச்சு. எல்லாரும் இருக்கிறா, எல்லாரும் இந்த பந்திக்கு முந்துவோர்னு சொல்றான்ல, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டா இருக்கணும். யாரு முதல்ல வரானோ அவனுக்கு தான் எல்லாத்துக்கும் முதல் மதிப்பீடு கிடைக்கும். அது மாதிரி எல்லா தெய்வமும் வந்துட்டு 2 பேர் லேட் பண்ணிட்டா. 2 பேரும் முக்கியமானவா, அவளை ஒதுக்க முடியாது. யாரு அப்படின்னா, இப்போ சினிமா தேட்டர்ல லேட்டா ஒரு விஐபி வராரு அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் அவருக்கு தனி சேர் போடுறா பாருங்க. தனி சேர் போட்டு அவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, பாப்கார்ன் வாங்கி வந்து கொடுக்கறது எல்லாம் நடக்குது. அது மாதிரி மகாலட்சுமியும் கங்காதேவியும் லேட் பண்ணிட்டாங்க. மகாலட்சுமி கங்காதேவி லேட் பண்ணிட்டான்னா இவாளை சரி ஹவுஸ்ஃபுல்லா எடுத்து நீங்க அங்கேயே இருக்கணும்னு சொல்ல முடியாது. சரி இருக்கிறதுக்கு எங்க இடம் அப்படின்னா, அதுக்கப்புறம் யாருக்கு இந்த கடைசியா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறத வச்சுதான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு லாஸ்டா போயிட்டு அவன் வழிச்சு சார் இதுதான் சார் இருக்கு அப்படின்னா அவங்க சண்டை போட்டா என்ன பிரயோஜனம். அது மாதிரி கோமியம் வர இடமும் ஃப்ரீயா இருந்துதான். அதனால மகாலட்சுமி கோமியம் வர இடத்துலையும் கோமியத்துல கங்காதேவியும் இருக்கா அப்படின்னு. அதனாலதான் கிரகப்பிரவேசம் போது கோமியத்தை தெளிக்கிறதுன்னு இருக்கு. இப்போ கோமியம்னு சொல்லி ஏதோ பஞ்சகவியம்னு ஏதோ இது விற்கிறாரு, என்னென்னமோ போட்டிருக்கு. அது தெளிச்சா கண்டிப்பா புண்ணியம் கிடையாது. எத்தனை பசுமாடு இருக்கு, அதை சம்ரட்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனா அவன் கோமியம் தரான். அது மாதிரி அந்த பசுமாட்டுக்கிட்ட அந்த பின்பக்கம் இருக்கிறதுனாலதான் பூஜை. மகாலட்சுமியை முதல்ல அங்க நிக்க வச்சு பூஜை. இதுக்கு ஏன் விஸ்வரூப தரிசனம்னு பேர் வந்ததுன்னா, உலகத்துல இருக்க அத்தனை தெய்வமும் இங்க இருக்கு, உலகத்துல இருக்க எல்லா மேப்பும் இங்க இருக்கு. எப்படி மேப்புன்னா, இப்போ சைனாக்கு போனோம் அப்படின்னா இந்தியா டு சைனா தான், அது இப்படி போனா சைனாங்கிற மேப்பை காமிச்சு, ஏன் மேப் அப்படி போனா சைனாக்கு போயிடலாமா, நான் அப்படி போக முடியாது. அது எப்படியோ அது மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கிறதுனால எத்தனை உலகமும் பசுமாட்டம் இருக்கான். மலை, சமுத்திரம், இது எத்தனையும் பசுமாட்டம் இருக்கு. அதனாலதான் விஸ்வரூப தரிசனம்னு சுவாமியே முதல்ல பார்க்கிற. அந்த மகாலட்சுமியை கடாட்சம் பண்ணோன்னா மகாலட்சுமி சொல்றாலாம், நம்ம குழந்தை எல்லாம் வந்திருக்கா, அத்தனை பேரையும் நீங்க கருணையோட கூட அவளுக்கு கிருப பண்ணணும்னு சொல்லுவாளாம். அதை நீ மறந்துட்டியோ என்னமோன்னு ஆண்டாள் ஞாபகப்படுத்துற. இன்னைக்கு பாசுரத்துல இவ்வளவு சொகுசா இருந்து நீ பகவானை வழிபடுறதுக்கு நீயே பண்ணது போராதுன்னு உனக்கு தோணலையோ, பகவானை பிரியறதுக்கு யாருக்குமே மனசு வராது, வாஸ்தவம் தான். ஆனா நீ கதவு திறந்து எங்க அத்தனை பேருக்கு கிருப பண்ணணும், நீ ஜெகன்மாதா இல்லையான்னு ஞாபகப்படுத்துறாலும். ஏற்பட்ட விசேஷமான பாசனம் பகவானுடைய கிருபை பக்தர்கள் அத்தனை பேருக்கும் கிடைச்சி சகல சௌக்கியத்தையும் பகவான் கிருப பண்ணும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோபிகா